பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கருவையான காலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து இந்த நாளிலே இப்படி வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி இந்த நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அல்லேலூயா. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. அல்லேலூயா. நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிப்போம். பெரியமானே, லூக்கா எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாகவே விருத்தி அடைந்தார். பிரியமானவர்களே, ஒரு பிள்ளையினுடைய வளர்ச்சிக்கு ஞானம், தேக வளர்ச்சி, தேவ கிருபை, மனுஷ தயவு, இந்த 4ம் தேவையானது என்று வேதமே சொல்லுகிறது. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து விருத்தி அடையவே இந்த 4ம் தேவையா இருந்ததாம் என்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் மனுஷ ரூபமாக பூமியில் வந்ததுதான். எனவே மனுஷர்களாகவே பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் இந்த 4ம் மிகவும் அவசியம் அல்லவா? இன்றைக்கும் அநேக இடங்களிலே அதாவது கர்ம இல்லங்கள், அதாவது அனாதை பிள்ளைகளுக்கெல்லாம் இன்னைக்கு வீடுகள் வைத்து நடத்துகிறார்கள். இதற்கு காரணம் என்ன? அந்த அனாதை இல்லங்கள் நடப்பதற்கு மனுஷனுடைய கண்களிலே தயவு கிடைக்கும் என்றும் வேதத்திலும் கூட மத்திய எழுதிய சுவிசேஷத்தை நாம் வாசிக்கிறோம். நான் பசியாயிருந்தேன், நான் தாகமாயிருந்தேன், நான் வியாதியாயிருந்தேன் என்று கர்த்தர் எவ்வளவு நாம் செய்ய வேண்டிய நீதிகளை குறித்து சொல்கிறார். அப்போ நாம் போகிறதுனால செய்யறதுனால பெரிய காரியம் நடக்கப் போவதில்லை. ஆனாலும் கூட மனுஷனுடைய தயவு நமக்கு தேவையா இருக்கிறது. சிலர் வைராக்கியமாய் மனுஷ தயவே எனக்கு வேண்டாம், நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷன் நம்பப்படுவதற்கு மாத்திரம் என்று வேதமே சொல்கிறது என்று சக மனிதர்களை மிக ஏளனமாக பார்ப்பார்கள். இது அறிவில்லாத வைராக்கியம். இவ்வகை பக்தியில் பெருமை அதிகமாக காணப்படும். நமது வாழ்வில் சில வேளைகளில் மனுஷனுடைய தயவு மிக அவசியமாக இருக்கும். அது மிக ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கும். அதற்காகவே தான் சகோதர அன்பும் மிகவும் அவசியம் என்று வேதம் சொல்கிறதே. இதை உறுதிப்படுத்தும்படியாக நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்கள் சபையிலே விமலா என்ற ஒரு சகோதரி இருக்கிறார்கள், இப்போ இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
அவங்க திடீர்னு ரொம்ப சிக்காயிட்டாங்க. ரொம்ப சிக்கானப்ப அவங்க பெல்ரோஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. இதை நான் 2ஆம் முறையாக இதை நான் பேசுகிறேன். ஆண்டவர் இன்றைக்கு இதை நீ பேசு என்று சொல்லுகிறதுனாலே நான் பேசுகிறேன். அப்போ அவங்கள இப்போ மீட் பண்ணுறதுக்காக என்னை கூட்டிகிட்டு போனாங்க, ஜெபம் பண்ணுறதுக்காக. அவங்க ஐசியூ வார்டிலேருந்து ஐசிசியு இன்னும் கொஞ்சம் அதிகமாக ரொம்ப சோதீனமாக இருக்கிறவங்களே கவனிக்கிற ஒரு வார்டில் போட்டிருந்தாங்க. அங்கே நிறைய பேர் வாசல் நின்றுருந்தாங்க, நானும் நின்றுட்டுருந்தேன். அந்த வார்டனுடைய வாசலில் ஒரு நர்ஸை உட்கார வச்சுருந்தாங்க. அந்த நர்ஸ் பயங்கரமாக இந்த கூட்டங்களை பார்த்து கூச்சல் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லையா? அவங்களுக்குள்ளே போகக்கூடாது, அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும் தானே உள்ளே வச்சுருக்காங்க, எதுக்கு அப்படி வந்து உயிரை வாங்குறீங்க கத்திக்கிட்டு இருந்தாங்க. நான் பயந்து கொஞ்சம் அப்படியே ஓரம் போயிட்டேன். பாருங்க, இன்னைக்கு நம்ம வாசித்த பிரகாரம் மனுஷனுடைய தயவு நமக்கு முக்கியம் என்று சொல்லப்பட்ட பிரகாரம் அந்த நேரத்தில் யார் என்ன செய்ய முடியும்? உள்ள இருக்கிற டாக்டர்களாலேயே அவர் அந்த அம்மாவை காப்பாற்ற முடியும் ஒரு சூழ்நிலைக்கு அந்த அம்மா போயிட்டாங்க, அந்த நிலைமையில இருக்கிறாங்க. இப்போ ஜெபந்தான் அவசியம் நினைச்சு நம்ம போயிருக்கிறோம். இருந்தாலும் அங்கே உள்ளே போய் ஜெபிப்பதற்கு ஒரு தயவு தேவையாக இருந்தது அந்த நாளில். அதுக்காக தான் இதை நான் சொல்லுகிறேன். நான் நின்று பார்த்து கொண்டிருந்தேன். எல்லாரையும் மிரட்டாங்க நினைச்சேன். நான் அந்த ஜனங்களோட சேர்ந்து நடந்து கொண்டே கொஞ்சம் தூரம் வந்துட்டேன். திடீர்னு என்ன நினைச்சாங்களோ திறந்து வாசல் உட்கார்ந்துருந்த அந்த நர்ஸ், சார் அந்த ஜிபா போட்டுங்கிறவர், சார் நீங்கள் வாங்க சார் அப்படின்னாங்க. அவ்வளோ பேர் என்னை திரும்பி பார்க்குறாங்க. நாங்கள் எல்லாம் மொத்தமாக நிற்கிறோம். அந்த அம்மாட்ட ஒன்று நினச்சோம், தனியாக கூப்பிட்டு திட்டுறாங்க போல இருக்கு அப்படின்னு. கிட்ட போன உடனே அவங்க சொன்னாங்க, யாரை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னாங்க. விமலான்னு ஒருத்தர் உள்ளே இருக்காங்களே. ஆமாம் அவங்க ரொம்ப டேஞ்சராக இருக்காங்களே அப்படின்னாங்க. அவங்கள பார்க்க தான் வந்தேன். சரி நீங்கள் ஜிப்பாக்கு பலம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, யார் நீங்கள் அப்படின்னாங்க. நான் ஒரு பாஸ்டர்மா, ஒரு நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா உள்ளே போய் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவேன் அப்படின்னு. அப்படியா? ஜபத்துக்கா? பார்க்க போனாலே கத்துவாங்க, நீங்கள் வேறு ஜெபம் பண்ணுறீங்க, உள்ளே போய் கத்தி ஜெபம் பண்ணுவீங்களா? நாங்கள் ஐயோ அதெல்லாம் பண்ண மாட்டேன், தூரமாக நின்று ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவேன் அப்படின்னு. சரி அப்போ ஒன்று செய்யுங்க, அது பக்கத்தில் ஒரு ஸ்டூல் இருக்கு பாருங்க, அங்கே உட்காருங்க கொஞ்சம் நேரம் அப்படின்னாங்க. மற்ற ஜனமெல்லாம் என்னை வேடிக்கை பார்க்குறாங்க, என்னம்மா இவ்வளோ பேர் நிற்கிறோம், இவ்வளோ பேரை விட்டுட்டு இவரை மட்டும் கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நான் உட்காந்தே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆண்டவர் எப்படியாவது உள்ளே போகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு வாசலை திறங்க ஆண்டவரே, ஆண்டவர் நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தேன். திடீர்னு அவங்க என்ன பண்ணாங்க, என்னை கூப்பிட்டு போங்க உள்ளே போய் 2 நிமிஷத்துல வெளியே வந்துருங்க, டாக்டர்ஸ் கேட்டால் நான் ஜெபம் பண்ண வந்தேன்னு சொல்லுங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் போங்க அப்படின்னாங்க. ஆண்டவருக்கு அந்த மனுஷன் தயவு கிடச்சிச்சேன்னு சொல்லிட்டு நேராக நான் உள்ளே போயிட்டேன். உள்ளே போன உடனே டாக்டர்ஸ் கொஞ்சம் சத்தம் போட ஆரம்பித்தேன். சொன்னேன், ஐ எம் பாஸ்டர், நான் வேறு ஒன்றும் பண்ணல, நான் கொஞ்சம் தூரமாக நின்று ஒரு ப்ரே பண்ணிட்டு போய்டுறேன், ஒரு 2 minutes அப்படின்னு. சரி அவங்கள தொடரவெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னாங்க. நாங்கள் பக்கத்தில் அந்த அவங்களோட பக்கத்தில் நிறைய ஒயருங்கள்லாம் கனெக்ட் பண்ணி எல்லாம் மானிட்டர்லாம் போயிட்டுருக்குது. அந்த மானிட்டரில் அந்த அம்மாவுக்கு இருக்க வேண்டிய எந்த ஒரு உயிராக ஒரு இருக்கிறதுக்கோ வாழறதுக்கு உண்டான அறிகுறியே இல்லாமல் எல்லா இதுவும் அப்படியே கீழே இறங்கி வந்து நின்றுட்டு இருக்குது. இப்போ நமக்கு பல்ஸ் ரேட்டு இவ்வளோ இருக்கணும், நமக்கு பீட்டு ஹார்ட் பீட்டு இவ்வளோ இருக்கணும் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் எல்லாம் கீழே இறங்கி வைக்க சரிச்சு நிற்குது. அங்கே வந்து ஒரு டாக்டர் சொன்னார், ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் ஓரமாக நின்றுட்டு மெதுவாக அந்த டாக்டர்ஸ் அப்படி திரும்பி பேசியிருந்த வேளையில் அந்த இது உள்ள அவங்க பெட்டுக்கடியில் கை விட்டு அவங்களுடைய நாடி துடிப்பு மட்டும் பிடிச்சி கையை வச்சு, ஆண்டவரே எப்படியாவது எல்லாத்தையும் சீராக்கும் ஆண்டவரேன்னு ஒரே ஒரு வரி தான் ஜெபிச்சான். பெரியமானங்களே, அந்த செவிச்ச வேளையில் அந்த எல்லாம் அந்த இருந்த அந்த வச்சிருந்த மானிட்டர்லாம் கடன் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு மேலே ஏறி எனக்கு ஒன்று தான் தெரிஞ்சுது. அங்கே 72 அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நின்றுச்சு. என்னன்னு சொன்ன பார்த்தேன், பல்ஸ் ரேட் ஏறிடுச்சு. உங்களுக்கு எங்கேயோ கீழே 25 22 இருந்தது, இப்போ மேலே வந்துச்சுன்னு நான் டைரெக்டாக அவங்கள்ட்ட போனேன் அந்த டாக்டர்ஸ் கிட்ட. என்ன இப்போ போயிடுச்சு, கிளம்புங்கன்னாங்க. இல்லை டாக்டர் அந்த மானிட்டர் கொஞ்சம் பாருங்க, அந்த ஒர்க் பண்ணுது அப்படின்னு. மானிட்டர் ஒர்க் தான் பண்ண, அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணலை அப்படின்னாங்க. இல்லைங்க கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு. அவங்க பார்த்த உடனே அவங்களுக்கு எழுந்து ஓடி வந்தாங்க. என்ன பண்ணீங்க நீங்கள் அப்படின்னு. ஒன்றுமே பண்ணல, அவரும் ப்ரேயர் மட்டும் பண்ணி ஆண்டவரே உங்களுக்கு உயிரை ஜீவனை தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. சரி நீங்கள் போங்க, இனிமேல் நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்லிட்டு போயிட்டு உடனடியாக அதுவரையில் பண்ணவர் அந்த ஆப்ரேஷன் உடனடியாக அரேஞ்ச் பண்ணப்பட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய மற்ற சிகிச்சையை கொடுத்து பிற்பாடு அவங்க ஒரு 2-3 வாரத்திலே வீடு வந்து சேர்ந்து இன்றைய வரை தேவனுடைய கிருபையினாலே அநேக வருடங்களாக கர்த்தருக்கு ஜீவனுள்ள சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. பாருங்க, பண்ண வேண்டியது என்னவோ ஜபம்தான். அந்த ஜபத்தை பண்ணுறதுக்கு உள்ளே போகணும். உள்ளே போகிறதுக்கு யார் வேணும்? ஒரு மனுஷனுடைய தயவு வேணும். அதனால நம்ம கூட இனிமேல் யார் தயவும் எனக்கு தேவையில்லை, எனக்கு கர்த்தர் இருக்கிறார். நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை, கர்த்தர் இருக்கிறார். ஆனாலும் கர்த்தர் யார் மூலமாக வேலை செய்வார்? மனுஷன் மூலமாக தானே வேலை செய்வார். அப்போ மனுஷர்களை நாம் நேசிக்கிறது ஒரு தவறும் கிடையாது. மனுஷர்களை சார்ந்து கொள்ளத்தான் கூடாது. நீ இல்லைன்னா நான் உயிர் வாழவே முடியாதுன்னு சொல்லக்கூடாது, அது கர்த்தரிடத்துல. ஆனால் மனுஷர்களை நமக்கு கர்த்தர் தயவு கிடைக்கும்படியாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர்கள் என்பேன். பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த விளைகளும் கூட மனுஷருடைய தயவு எங்களுக்கு தேவை என்பதை கற்று இந்த நாளில் எங்களோடு நீர் பேசினதற்காக உமக்கு நன்றி ராஜா. தொடர்ந்து எல்லோரையும் நேசித்து வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க, தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.